சென்னையில் 3/4 மணி நேர மழை. கோயம்பேட்டில் 100 வீடுகளில் வெள்ளம். சுவரை இடித்து மீண்டும் கட்டும் மோசடி. திமுக பாணியை தொடரும் தாவேக. திட்டம் மக்களுக்கா கமிஷனுக்கா? விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். சென்னை கோயம்பேட்டுக்கும் விருகம்பாக்கத்துக்கும் இடையில இருக்குது சின்மயா நகர். மேற்குல போரூர்ல இருந்து கிழக்கே அமைஞ்சக்கரை சூளைமேடு வரைக்கும் செல்லக்கூடிய விருகம்பாக்கம் கால்வாய் இந்த சின்மயா நகருடைய வழியா தான் போகுது. முற்காலத்துல வேளாண்மைக்கான கால்வாயாக இருந்த இது இப்போ மழைநீர் வடிகாலாகவும் கழிவுநீர் கால்வாயாகவும் இருக்கு. போரூர், மதுரவாயில், நெற்குன்றம், சின்மயா நகர் பகுதிகளில் இருக்கக்கூடிய குளங்கள் எல்லாமே மூடப்பட்டு விளைநிலங்கள் எல்லாமே வீடுகள் கட்டப்பட்டதால இந்த பகுதிகளில் பெய்யக்கூடிய மொத்த மழை நீருமே இந்த கால்வா வழியே வழிந்தோடி அமைஞ்சக்கரை சூளைமேட்டுக்கு பக்கத்துல கூவம் ஆத்துல கலக்குது. சென்னை மாநகரம் முழுவதுமே ஏற்ற இறக்கம் பார்த்து மழைநீர் வடிகால்களை அமைக்கிறது கிடையாது. இதுதான் பல இடங்கள்ல மழை நேரத்துல வெள்ளம் புகுவதற்கும் மழைநீர் வடியாததுக்கும் காரணமாயிருக்கு. வடிகால் தொடங்கும் இடமும் அது கால்வாயில சேரக்கூடிய இடமும் உயரமா இருக்கும் போது இடைப்பட்ட பகுதி தாழ்வா இருக்கிறதால அங்க இருக்கக்கூடிய தெருக்கள்ல வெள்ளம் புகுந்துருது. இதே நிலைதான் கோயம்பேடு சந்தைக்கு தெற்குல இருக்கக்கூடிய சின்மயா நகர்ல இருக்கு. எந்த ஒரு மழைக்காலம் அப்படின்னாலும் இங்க தண்ணீர் தேங்கிறது வழக்கமாயிடுச்சு. சின்மயா நகர்ல கால்வாய்க்கு 2 பக்கமும் இருக்கக்கூடிய தெருக்கள்லையும் வீடுகள்லையும் ஆண்டுதோறும் இது மிகப்பெரிய சிக்கலா இருக்கு. 2005, 2015, 2021, 2022, 2023 ஆகிய ஆண்டுகள்ல எல்லாம் இந்த பகுதியில வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வீடுகளுக்குள்ள தண்ணீர் புகுந்திருக்கு. பேரழிவு ஏற்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் திட்டமிடப்படாத குடியிருப்புகளும் அரசுடைய தவறான கொள்கைகளும் தான். வழக்கமா வடகிழக்கு பருவமழை காலத்துல வெள்ளப்பெருக்கு ஏற்படும். நம்ம சொன்ன ஆண்டுகள்ல எல்லாமே வடகிழக்கு பருவமழை காலத்துலதான் வெள்ள பேரழிவு ஏற்பட்டிருக்கு. ஆனா கடந்த ஆண்டுல வடகிழக்கு பருவமழை சரியா பெய்யாத போதும் இப்போ கோடையிலும் சரியாக மழை பெய்யாத போதும் நேற்று இரவு 3/4 மணி நேரம் பெஞ்ச மழையில இந்த பகுதியில தெருக்கள்ல தண்ணீர் பெருகி வீட்டுக்குள்ள வந்துருச்சு. கோடை காலத்துல சென்னையில விருகம்பாக்கம் கால்வாயில வெள்ளம் பாய்ந்து அது தெருக்கள்லையும் வீடுகள்லையும் புகுந்திருக்குது. அண்மை கால வரலாற்றுல இது முதன்முறை. சென்னை வானிலை ஆய்வு மையம் இன்னைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய மழைப்பொழிவு பற்றிய அறிக்கையில சென்னை வளசரவாக்கம், நெற்குன்றம் பகுதிகளில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப குறைந்த மழை. வெறும் தரையா இருந்தா மண்ணால ஈர்க்கப்படக்கூடிய அளவுதான் இது. சென்னையில எல்லா பகுதிகளிலுமே காங்கிரீட்டால தரைப்பரப்பு மூடப்பட்டிருக்கு. மூடப்படாத இடத்துல தார் சாலை இருக்கு. இவ்வளவு குறைந்த மழை பெஞ்சும் கால்வாயில வெள்ளம் பெருக காரணம் உயர்வான இடத்துல பெய்த மழை நீர் எல்லாம் பள்ளமான இடம் நோக்கி பாயறதுதான். அது மட்டும் இல்லாம சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே கோயம்பேடு விருகம்பாக்கம் இடையில இருக்கக்கூடிய காளியம்மன் கோவில் தெரு நெடுஞ்சாலையில விருகம்பாக்கம் கால்வாயில இருக்கக்கூடிய பாலத்துல கிழக்கு பகுதியை இடிச்சிட்டு புதிய பாலம் கட்டுறதுக்கான பணிகளை செய்யறதுதான். பணிகளை எப்படினாலும் செஞ்சுதான் ஆவணும். ஆனா ஒரு பக்கம் தூண் கட்டுறதுக்கான வேலை நடைபெற்று வரும்போது கால்வாயில தண்ணீர் போறதுக்கு மறுபக்கம் வழி ஏற்படுத்தி இருக்கணும். ஆனா கோடைதானே அப்படின்னு அலட்சியமா இருந்த சென்னை மாநகராட்சி பாலம் கட்டுறதுக்கு முன்னாடி மார்ச் மாசத்துல இருந்தே பல இடங்கள்ல மண்ணால் அணை கட்டி தண்ணீரை வடிந்து செல்ல விடாம தேங்கி வச்சிருக்கு. இதனால கழிவுநீர் தேங்கி இந்த பகுதியில கொசுக்கள் பெருகிருச்சு. இரவுல உறக்கம் வராம தவிக்க வேண்டி இருக்கு. இதனால ஆட்கள் குடியிருக்க முடியாத பகுதியாயிருச்சு சின்மயா நகர். பாலம் கட்டக்கூடிய பணி ஒருபுறம் அப்படின்னா விருகம்பாக்கம் கால்வாயில சுவர் கட்டுறதுக்காக அதுக்கு நடுவுல மண்ணை குவிச்சு தண்ணீர் போறதுக்கே வழி இல்லாம செஞ்சிருக்கிறாங்க. ஏற்கனவே தென்கரையில சுவர் கட்டப்பட்டிருக்கு. வடகரையில அந்த பகுதியில குடியிருக்கிறவங்க சுவர் கட்டி இருக்கிறாங்க. வீடுகள் இல்லாத பகுதிகளில் ஏற்கனவே சுவர் இருக்கு.
தென்கரையில விருகம்பாக்கம் பாலத்திலிருந்து மேற்கு நோக்கி முழுவதும் தடுப்பு சுவர் ஏற்கனவே இருந்துச்சு. இருந்தாலும் திமுக ஆட்சி காலத்துல ஆட்சியாளர்கள் ஒப்பந்தக்காரர்களுடைய லாப வெறிக்கு இந்த பகுதி இடம் கொடுத்துச்சு. ஏற்கனவே தடுப்பு சுவர் வலிமையா இருக்கக்கூடிய பகுதியில அதை இடிக்க முடியாம இடிச்சிட்டு அதே இடத்துல மறுபடியும் தடுப்பு சுவர் கட்ட வச்சிருக்குது அந்த கொள்ளை லாப வெறி. இந்த லாப வெறியால ஏற்பட்ட மனித தவறுகள் தான் இன்றைய வெள்ளப்பெருக்குக்கு காரணம். ஒரு கால்வாயிலோ ஆற்றிலோ வடிகாலிலோ பணியை செய்யறது அப்படின்னா வரக்கூடிய நீரை ஒரு ஓரமா வடிக செஞ்சிருக்கணும். கால்வாயில முழுவதுமே குறுக்காகவும் நெடுக்காகவும் மண்ணை குவித்து அடைச்சிட்டாங்க. இதனால இரவுல 3/4 மணி நேரத்துல 6 சென்டிமீட்டர் மழை பொழிந்து வெள்ளம் பெருகிருச்சு. பெருகிய வெள்ளத்துக்கு போக்கிடம் இல்லாததால ஏற்கனவே தடுப்பு சுவர் உடைக்கப்பட்ட வழியாகவும் தடுப்பணைக்கு மேற்குல இருக்கக்கூடிய தாழ்வான பகுதிகளையும் வெள்ளம் புகுந்துருச்சு. விருகம்பாக்கம் பாலத்துக்கு மேற்குல சின்மயா நகர், சித்திரை தெரு, வேத நகர், குமரன் நகர் ஆகிய பகுதிகள்ல இரவே வீடுகள்ல வெள்ளம் புகுந்துருச்சு. குமரன் நகர் 2வது தெருவுல இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய குளிர்பதன பெட்டி ஓர் அடிக்கு தண்ணீர்ல மூழ்கினதால அதுல மின்கசிவு ஏற்பட்டதுல சென்னையில புகழ்பெற்ற கண் மருத்துவர் கீதா அவர்களுடைய கர்ப்பிணி மகளுக்கு கொஞ்சம் மின் அதிர்ச்சி ஏற்பட்டுருச்சு. உடனடியா அங்கிருந்து வெளியேறினதால அவர் உயிர் பிழைத்தாரு. அதே மாதிரி வெள்ளத்தின் போது மாநகராட்சி குப்பை தொட்டிகள் எல்லாம் நீர்ல மிதந்து கவிழ்ந்து அதுல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் கால்வாயிலும் வீடுகள்லையும் பக்கத்துல இருக்கக்கூடிய சின்மயா மிஷன் ஐயப்பன் கோவிலுக்குள்ளேயும் போயிடுச்சு. அது நீருடைய போக்கை செலுத்ததால வெள்ளப்பெருக்கு இன்னும் அதிகமாயிருச்சு. இதுல இன்னொன்னையும் நம்ம சொல்லி ஆகணும். விருகம்பாக்கம் கால்வாய்க்கு குறுக்குல இருக்கக்கூடிய பாலத்துடைய கிழக்கு பகுதி இடிச்சிட்டு புதுசா பாலம் கற்றதால அதுல 2 வழிகள்ல ஒரு வழியில மட்டும்தான் போக்குவரத்து நடைபெறுது. அதாவது கோயம்பேட்டுல இருந்து விருகம்பாக்கத்துக்கு தெற்கு நோக்கி செல்லக்கூடிய வாகனங்கள் அந்த பாலத்துல மேற்கு பகுதியில இடிக்காத பகுதி வழியே போயிடலாம். விருகம்பாக்கத்திலிருந்து கோயம்பேடுக்கு வடக்கு நோக்கி செல்லக்கூடிய வாகனங்களை பாலத்துக்கு தென் பக்கத்திலிருந்து மேற்கு நோக்கி திருப்பி விட்டு குமரன் நகரன் வழியா மறுபடியும் வடக்கேயும் கிழக்கேயும் திருப்பி கோயம்பேட்டுக்கு செல்ல வழி செய்யப்பட்டிருக்கு. ஒரு மாற்று வழி செய்யறதுக்கு முன்னாடி அதை சீரமைச்சிருக்க வேண்டும். தேர்தல் காலத்துல இந்த ஏற்பாட்டை செய்ததால சாலையை சீரமைக்க முடியவில்லை. குண்டும் குழியுமா இருக்கு. விருகம்பாக்கம் டைஷா அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு அனைத்திந்திய குடிமைப்பணி அலுவலர் குடியிருப்பு இந்த பகுதியில தான் இருக்கு. IAS IPS அதிகாரிகள், தலைமை செயலகத்துடைய மூத்த அதிகாரிகள் பலரும் இந்த பகுதியில தான் குடியிருக்கிறாங்க. அவங்க தினமும் இந்த வழியில தான் போயிட்டு வராங்க. தங்களுடைய கண் கண்ட பகுதியிலேயே சாலையை சீரமைக்காம கால்வாயில தண்ணீரை வடிய வைக்காம இருக்கிறாங்களே அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் என்ன பாடுபடும் அப்படின்னு எண்ணி பார்க்க வேண்டி இருக்கு. கோடை காலத்துல ஒரு நாள் இரவுல 3/4 மணி நேரம் 6 சென்டிமீட்டர் மழை பெஞ்சதுக்கே இப்படி வீட்டுக்குள்ள தண்ணீர் புகுந்துருச்சே. இதை தவிர்க்க ஒரே வழிதான் இருக்கு. பாலம் கட்டுறதுக்காக விருகம்பாக்கம் கால்வாயில மண்ணை வச்சுக்கிட்டு கட்டி இருக்கக்கூடிய தடுப்பணைகளை உடைக்கணும். தடுப்பு சுவர் கட்டுவதற்காக விருகம்பாக்கம் கால்வாய்க்கு நடுவுல குவிச்சு வச்சிருக்கக்கூடிய மண்ணை உடனே அள்ளணும். தடுப்பணையில ஒரு பகுதியே பொக்லைன் இயந்திரத்தை கொண்டு வெட்டி விட்டதாலும் மழை நின்று விட்டதாலும் காலையில வெள்ளம் வடிந்து நிலைமை சீராகி இருக்கு. இருந்தாலும் ஏற்கனவே வலிமையாக இருக்கக்கூடிய தடுப்பு சுவரை இடிக்க முடியாம இடிச்சு புதுசா அதை விட வலிமை குறைந்த தடுப்பு சுவர் கட்டக்கூடிய பணியை உடனடியா நிறுத்தணும். உயரமா சுவர் கட்டி எந்த பயனுமே கிடையாது. கால்வாயில தடங்கள் இல்லாம நீர் வடிஞ்சாதான் ஊருக்குள்ள வெள்ளம் புகாது. 10 அடி உயரத்துக்கு தடுப்பு சுவரை கட்டினாலும் வடிகால்கள், மழைநீர் வடியும் பொந்துகள், கழிவுநீர் கால்வாய்கள் ஆகியவற்றுக்கான தொண்டுகள் மூலமா வெள்ளம் ஊருக்குள்ள புகுந்துரும் அப்படிங்கிறத சென்னை மாநகராட்சியுடைய நெடுஞ்சாலைத்துறை, குடிநீர் வழங்கல், கழிவுநீர் அகற்றல் வாரியம் மற்றும் வடிகால் கட்டும் பொறியாளர்கள் அறிந்திருக்காதது அவர்களுடைய மடமையையும் ஆட்சியாளர்கள் ஒப்பந்தக்காரர்களின் லாப வரியையும் காட்டுது. விருகம்பாக்கம் கால்வாயில பாலம் கட்டக்கூடிய இடத்துக்கு தெற்கு சாலையில கீழ்ப்புறம் மழைநீர் வடிகாலுக்காக ஆழமா பள்ளம் தோண்டி இருக்கிறாங்க. இந்த புறம் செல்லக்கூடிய பேருந்துகள், கனரக லாரிகள் இந்த பள்ளத்து ஓரமா இடிஞ்சு உள்ளே விழ வாய்ப்பு இருக்கிறதையும் சுட்டி காட்டையாக வேண்டும். இதுல ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு செயல்பாடும் நடந்திருக்கு.
அது என்னன்னா, இந்த பகுதியில வெள்ளம் பெருகிருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுமே, திடக்கழிவு மேலாண்மை செய்யக்கூடிய அர்பசர் சமிட் பணியாளர்கள் அதிகாலை 4 மணிக்கு களத்துக்கு வந்துட்டதுதான். அவர்களுடைய பணிகளை பாராட்டியே ஆவணும். ஏற்கனவே வலிமையா இருக்கக்கூடிய தடுப்பு சுவரை உடைக்க முடியாம உடைச்சிட்டு புதிய தடுப்பு சுவர் கட்டக்கூடிய திட்டம் திராவிட கட்சிகளுடைய ஆட்சியில ஊழல் பாணியை இன்றைய தாவேக அரசும் பின்பற்றி வருவதையே காட்டுது. விருகம்பாக்கம் கால்வாய்க்குள்ள குவித்து வைத்திருக்கக்கூடிய மண்ணை முழுவதுமா அள்ளி அகற்றிட்டு இப்ப இடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல மட்டும் வெள்ளம் வெளியே வராம தடுப்பு சுவரை கட்டி முடிச்சுட்டு இந்த திட்டத்தை முடிச்சு கொள்வது மக்களுக்கும் நல்லதா இருக்கும், ஆட்சியாளர்களுக்கும் நல்லதா இருக்கும். அதே நேரத்துல கொள்ளை லாப வெறி கொண்ட ஒப்பந்தக்காரர்களுக்கும் அவங்க கிட்ட கமிஷன் வாங்கக்கூடிய அரசியலாளர்களுக்கும் பெருத்த ஏமாற்றமா இருக்கும். சென்னை மாநகராட்சியுடைய தமிழ்நாடு அரசும் சென்னை மாநகராட்சியும் தமிழ்நாடு அரசும் இதை உடனடியா செய்ய வேண்டும் அப்படின்னு சின்மயா நகர் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் வடகிழக்கு பருவமழை காலத்துல செய்ய வேண்டிய முன்னேற்பாட்டு பணிகளுக்கு இது ஒரு வெள்ளோட்டம் அப்படின்னு கருதி அரசு உடனே இது செய்யுமா? ஆட்சிக்கு 2 மாசங்களே ஆகக்கூடிய தாவேக அரசு மக்களுடைய நலனுக்காக பணியாற்ற போகிறதா? இல்ல ஒப்பந்தக்காரர்களுக்கும் அவங்க கிட்ட கமிஷன் பெறும் அதிகாரிகளுக்கும் கொள்ளை லாபம் தரக்கூடிய முடிவை எடுக்க போதா அப்படிங்கறத விருகம்பாக்கம் கால்வாய் தடுப்பு சுவர் கட்டும் திட்டத்துல அது எடுக்க போகக்கூடிய முடிவுல ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் தெரிஞ்சுக்கலாம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி.